பனையூர் நாடக கம்பெனிக்கு ஒன்று சொல்லிக்கிறோம்னா, இது வந்து QR கோடு கும்பல்னா அது பாருங்க. ஏதாங்க தளபதியை பார்க்க வந்து சரியான திமுக கூட்டம். இது QR கோடை வச்சு 4000 பேர் 2000 பேர் வர்ற கூட்டம் இல்ல. தளபதியை நம்பி வந்த கூட்டம். சில பேர் சொல்றாங்க 200 ஊபிஸ் சொல்றாங்க. 200 ஊபிஸ்லனா எங்க கலைஞரை வந்து எங்களை வளர்த்து நாங்க டெய்லி 5000 10,000 சம்பாதிக்கிற கூட்டம். நாங்க 200 ரூபாய்க்கு வர கூட்டம் இல்ல. அதனால நாடக கம்பெனிக்கு சொல்லிக்கிறோம் 2026 நாங்க தான் ஜெயிப்போம். பாத்துல நாடக கம்பெனிக்கு சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா இங்க பாருங்கடா, நீங்க இங்க பாருங்கடா, ஓட்டுல கூட்டம்னா இங்க வந்து பாருங்க, பின்னாடி பாருங்க, ஸ்டேஜ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. ஸ்டேஜ பாருங்கண்ணா, நீங்க எப்படி பண்ண ஸ்டேஜ் 2026 இருக்க மாட்டாரு. பனையூர் என்னும் நாடக கம்பெனி, பனையூர் என்னும் நாடக கம்பெனி 2026 தளபதிதான் 7 மாசத்துல இளைய தளபதி வரும். எல்லாம் யாரு பாதுகாப்பு இல்ல, யாரு இருக்குல்ல, ஒரு பெண்கள் மோடி போய் பாதுகாப்பு சொல்லுங்க. அப்ப தமிழ் போய் பேசிட்டாங்க. அரசியலுக்காக என்னன்னு சொல்லலாம். எத்தனை பெண்கள் இங்க இல்ல, எத்தனை பெண்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு பாதுகாப்பு திமுக ஒண்ணு இங்க பாருங்க. திமுக ஆட்சியில மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, வேற எந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு ஏதாச்சும் உயிர் சேதம் ஆயிருக்குதா? இங்க இந்த கூட்டத்துல திமுக கூட்டத்துல உயிர் சேதம் ஆயிருக்குதா? சொல்லி இருக்கிறானா? வாக்கு அரசியல் பண்ணுங்கிற அவசியம் திமுகவுக்கு கிடையாது. எப்பவுமே திமுக வந்து கெத்து குடும்ப ஆட்சினா குடும்பத்துல குடும்ப தலைவர் குடும்ப ஆட்சிதான். நான் எங்க அப்பா திமுக, எங்க தாத்தா திமுக, நான் திமுக, என் பையன் திமுக, என் பிள்ளை திமுக. இது குடும்ப ஆட்சிதான், இது குடும்ப அரசியல் தான், பரம்பரை. இது எல்லாம் எங்க குடும்பம் தான். நாடக கம்பெனிக்கு சொல்லிக்கிறோம்னா, உங்கள் நாடகம் 2026 முடிவுக்கு வரும். அது வந்து நாடகம் பனையூர் நாடக கம்பெனி, அது வந்து கட்சி கிடையாதுன்னா பனையூர் நாடக சீன் கம்பெனி. நம்ம கிராமத்துல சொல்லியிருப்போம் சீன் கம்பெனி சொல்லுவாங்க. அந்த வேற சீன் 7 மாசத்துல முடிவுக்கு வரும். ஆமா சரிண்ணா. அண்ணா வந்து நீங்க ஏட்டிங் ஹீரோ, அண்ணா ஒரே விஷயம், நீங்க ஏட்டிங் வந்து ஹீரோக்குனா ஓகே, சினிமாக்கு ஓகே. தமிழ்நாடு அரசு வந்து 230 தகுதி நீங்க பார்க்க சொல்லுங்க, ஓகேவா? தொகுதி மக்கள் பார்க்க சொல்லுங்க, தொகுதி மக்கள் பார்க்க சொல்லுங்க. தொகுதி மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பூத் வரைய பார்க்க சொல்லுங்க, சரியா? பூத் வரைய பார்க்க சொல்லுங்க, பூத் வரைய பார்க்க சொல்லி போட்டு அப்புறம் என்ன பார்க்க சொல்லுங்க, ஓகேவா? சும்மா தற்கொலை மாதிரி பேசக்கூடாது. கரெக்டாக கம்பத்தை ஏறவன் தற்கொலைங்க பனையூர்ல வெளியே ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை பேட்டிக்கு, அதாவது நீங்க ஒரே நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, நீங்க கேட்குறீங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரிவிட்டு, ஓகேவா? எங்க தளபதி அப்படி கிடையாது, தளபதி மேல தொண்டர்கள் அப்படி கிடையாது. நாங்க வந்து அடிமை, திமுக அடிமை சிங்க நாங்க, ஓகேவா? நாங்க வந்து யாருக்கு பயப்பட மாட்டோம். 5 சிங்கங்கள் பாருங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்க, இவர் பதில் சொல்றாரு. அவரை வெளியில வந்து மக்களை சந்திக்க சொல்லுங்க, மக்களை சந்திக்க சொல்லுங்க. இங்க திமுக தொண்டரை யார கேட்டாலும் மைக்கு கொடுத்து பேசுவான். நாங்க இல்ல பரம திமுக தான். எங்க அப்பா திமுக, என் தா திமுக. ஏன்னா எங்க அப்பா வந்து போன பொற்கிரிகளை 10,000 கொடுத்தாரு. யாரு? உதயநிதி ஸ்டைல் கையில. பெருமையா இருக்குது எனக்கு. என்ன கட்சி திமுக, ஓகேவா? விஜய் குடு சொல்லுவாங்க. அவன் நாடக கம்பெனி ஃபர்ஸ்ட் அவன் குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க. அப்ப திரிஷாவும் கீர்த்தி வர சொல்லுங்க, சரிங்களா? பரிசல்ல சொல்லுங்க. பயம் திமுக பயம். திமுக யாருக்கும் அடிப்படையாது, பயம் கிடையாது. பிஜேபி சங்கியாகட்டு, ஏடிஎம்க்கு அடிமையாகட்டு, நாங்க யாருக்கும் அடிப்பட மாட்டோம். திமுக வெல்லும். 234 தொகுதியில் 234 வெட்டும். 2024 அதே மாதிரி ஓபிஎஸ் வந்த பின்னாடி தென் மாவட்டங்களில் மாவரி வெற்றி அடைவோம். நாங்கள் எங்கள் நல்ல உதவி சாதிக்க வரைக்கும் யாரும் ஆசிக்கும் திமுக மீண்டும் 50 ஆட்சியில் திமுக மட்டும் வெல்லும். பிஜேபி மேட்டுக்கே வரலைங்க. பிஜேபி எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது. தமிழ்நாடு வந்து பிஜேபி பருப்பு வெல்லாது, சரியா? திமுக வந்து யாரும் அது ஒரு ஆலமரம், திமுக வந்து ஒரு கிளையும் கூட கிடையாதுங்க.
இது ஒரு விழுதும் கூட கிடையாது திமுக பிஜேபி. திமுக ஒரு ஆளவர் ஓகேவா. திமுக 2000 வெல்லும். நீங்க பார்க்க தான் போறீங்க ஓகேவா. இங்க வந்திருக்கிற எல்லாம் BL2. அதாவது வந்து ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஆய்வின்னா அப்பா வர்றாரு, மகன் வர்றாரு, பேர வர்றாருன்னு சொல்றாங்கல்லவா. இதுக்கு ஒரு சின்ன ஒரே விளக்கம் என்ன கேட்டீங்கன்னா, சொத்துன்னு ஒன்று இருந்தோம்னா அது தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து, அவங்களுக்கு தான் சேருமா, வேற யாரும் சேருமா? பரம்பரை தான் ஒரு சொத்து மட்டும் சேர்ந்து போகல. பரம்பரையா நாங்க வந்து அரசியல்ல வந்து இருக்கிறோம். எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, அடுத்து நான் வந்திருக்கிறேன், அடுத்து என் மகன் வரப்போறான். அப்போ சொத்துல மட்டும் பங்கு போயில ஏன் ஆட்சியில நாங்க பரம்பரையா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அப்படி வெளில சொல்லவே கூடாது. முதல்ல நான் எங்க அப்பா பார்த்த வேலையை நான் செய்யறேன், நான் பார்த்த வேலையை என் மகன் செய்ய போறான், அடுத்த பேர் செய்ய போறான். இது வந்து சொத்து முட்டு எல்லாமே சமமா பேணும் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, ஏன் அரசியல் முட்டு அப்படி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் தவறு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களோட குடும்பம் எங்களோட பரமையை வந்து அரசியலுக்காக அர்ப்பணிக்கிறேன், எங்க மக்களுக்காக எங்களோட குடும்பமே அர்ப்பணிக்கிறேன்னா அதை நீங்க வந்து பெருமையா நினைங்க. குடும்ப அரசியல் சொல்லி போட்டு இனிமேல் தயவு செஞ்சு யார் சொல்லாதீங்க. அதான் விஷயம், வேற ஒண்ணு. பிராக்டிக்கல் எக்ஸாம் ஆமா, இந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் விட்டு போட்டு என் தலைவரை வந்து மெயினா நான் பார்ப்பேன், படிப்பை வந்து நான் எழுதிக்கிறேன்னா இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை யாராவது பார்த்துருக்கோமா? நம்ம பிள்ளையா இருந்தா அவங்க குடும்ப அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்காங்கன்னா என் பிள்ளைய வந்து நான் விடுவேன். அப்படியே நீ எக்ஸாம் விட்டு போட்டு இதை போய் இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை தேவைன்னா நான் பெர்மிஷன் போட்டு வர்றேங்கிறது வேற. ஆனால் இந்த தற்கொலை மாதிரி படிப்பை விட்டு போட்டு வர்றாங்க பாருங்க, என் பிள்ளைய நான் விடுவேனா? இன்னும் தொகுதி எத்தனை தொகுதின்னு ஒருத்தனை கூடுங்க. 467 தொகுதிக்கிறேன். எத்தனை செய்ப்பேன்னா 30 செய்ப்பேன், 4 செய்தாலும் சிஎம். இதெல்லாம் நாங்க வந்து பார்க்காம இருக்கோம். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு திமுகவும் தாவக்கு தான் போட்டி அப்படிங்கிறீங்களா? தாவக்கு ஒரு கேள்வி கேட்டுறேன், எத்தனை தொகுதிக்கு தமிழ்நாட்டுல சொல்லு மக்களா? 237 தொகுதி. ஒருத்தர் வந்து தாவக ஒரு கொள்கையை கேட்க சொல்லணும்னா திரும்பி பாக்குறான். 67 தொகுதிக்கு பூத் கமிட்டி போட்டு களத்தில் சந்திப்போம். 2020 களத்துல திமுகவா தாவகவா? தாவக மேட்ரிங்களே வார்டு மெம்பர் நிக்ஸ் ஃபர்ஸ்ட் வார்டு மெம்பருக்கு ஓகேலா. 2020 களத்துல பாக்கும் மீண்டும் திமுக வெல்லும். விஜய் பேசுவோம். விஜய் போதை தடுப்பு பொருளை தமிழ்நாட்டுல தடுக்கிறேன்னு சொல்லிக்கிற அப்படியே இதே ஒரு பாராளுமன்ற தேர்தல போயிட்டு விஜய் என்ன பண்ணிக்கிற அப்படி கூலி எடுத்து வெளியே வீசுறது எல்லாருமே பார்த்தாங்க. அப்புறம் எப்படி போதை தடுப்பு பொருள் நிறுத்த போறா? அப்படி பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறா? அப்படி பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்க போறா? அப்படி கலைஞர் வந்து 2000 வந்து ஆட்சி அமைக்க போக விவசாயிக்கு 7500 கோடி தள்ளி பண்ணாரு. 7500 கோடி தள்ளி பண்ணாரு. விவசாய கடன் தள்ளி பண்ணாரு. 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொண்டு கொடுத்தாரு. மக்களை தேடி கல்வி எல்லாம் பண்ணாரு. அவரை விட என்ன சாதி போட்டு போறாங்க? இதெல்லாம் சும்மா தற்கொலைங்க. காலை உணவு, பஸ் இலவசம், எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு. அதை சொல்லுங்க. நீங்க அதை விட இலவச மின்சாரம் எத்தனை பேர் பயனடைறாங்க? விவசாயிகள் ஒரு போட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க ஓகேவா? 2 டைம் முதல்ல சேர்ந்தாரு யார்? ஓபிஎஸ். இப்போ தமிழ் கூட்ட வந்துட்டாரு. மீண்டும் திமுக ஆட்சியே வரப்போகுதுங்க. அணில் குஞ்சு எல்லாம் வேஸ்ட். அணில் குஞ்சு வேஸ்ட். ஓட்டே இல்லாத இருக்கிறாங்க. போதுங்களா? ஓகே டன். அவன் சும்மா சொல்லுவான். அவன் சும்மா பிராடு. அத்தனை பிராடு போச்சவ மயிலாடி. அவன் அத்தனை பண்ண முடியுமா? தலைவர் வாங்க கூடாதுன்னு சொன்னது விஜய். 5000 எதுக்கு வாங்கி சொல்றான்? அதை மட்டும் எதுக்கு வாங்கி சொன்னா? எங்களும் செய்யறவன் ஒரு மயில் புடுங்க முடியாது. மயிலுக்கும் வர முடியாது. தளபதி தான் மீண்டும் திமுக ஆட்சி தான். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு பொழைச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இலவசமே வாங்க கூடாதுன்னு சொன்னா, அப்படி 5000 மட்டும் எதுக்கு வாங்கி சொன்னாப்ல? அவன் ஊழல் தான், சுத்த ஊழல். விஜய் ஊழல் தான். 800 ரூபா 1000 ரூபா டிக்கெட் கேக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கு. அது சம்பாதிக்கிறான் அவன். மக்களுக்கு நல்லா பண்ணணும்ல. ஒரு மயிலும் இல்ல. 2 டைம் முதலமைச்சர் இருந்தவர் ஓபிஎஸ். இன்னைக்கு தமிழ் வந்துட்டாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது. சரிங்களா? யார் அறிவிச்சது? யாரு காங்கிரஸ் பத்தி அறிவிச்சது? யாரு சொன்னது? எங்க கூட தான் இருக்கிறாங்க, எங்க கூட பலமா இருக்கிறாங்க. சில தற்கூரி கூட்டங்கள் அதை
புயல் கிளப்பிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி நாங்க எந்த விதத்திலையும் நாங்க இது பண்ணல. பலமா இருக்குது. காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்குது. பன்னீர்செல்வம் எங்க கூட வந்தாச்சு. திருப்பூர் BL2 மாநாடு தீய சக்தின்னு அவர் மட்டும்தான் சொல்லுவார். இது வந்து மக்களுக்காக உருவாக்குற கட்சி. மகளிர், விடியல் பயணம், பஸ்ஸு, நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கு. தளபதி இன்னும் நிறைய திட்டங்கள் அடுத்து 2.0 இருக்கு. மது போதனை சொல்றது அதெல்லாம் பைத்தியகாரத்தனமா சொல்லுவாங்க. இந்த ஆட்சி தற்கூரி கூட்டம், அவதூறு பேரு, ஸ்டாலின் பேரை அவதூறு பேரை ஆக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி என்னைக்கு வெல்லும் பாருங்க. எப்படியும் பாருங்க. இங்க உள்ளதுதான் நாங்க தான் அடுத்தது 2026 நாங்க தான். அது எல்லாம் வெத்து வேட்டு. என்ன பூத்தி ஏஜென்ட்டுக்கு ஆள் கிடையாது. தற்கூரி கூட்டம். அந்த கூட்டம் அடுத்து திமுக தொடரும். திமுக தொடரும். திமுக தொடரும். 200க்கு வெல்லும். திமுக தான். அவர் சேர்ந்ததுல எங்களுக்கு திருப்தி. எங்கள் தலைவருக்கு ஒரு நல் வாய்ப்பு. அதிக 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 பலம். அதிக பலம். வேற ஒண்ணும் கிடையாது. அதிக பலம். அவர் வந்து நாங்க பேச விரும்பல. செங்கோட்டை எங்களுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா அவர் அங்கேயே வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அங்க போயிருக்காரு. அது வெத்து வேட்டு. அவரை பத்தி பேசவே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க அசுர பலத்தோட இருக்கிறோம். அசுர பலத்தோட இருக்கிறோம். அசுர பலம்.